மின்சாரம் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்களே சாரே வீட இடிக்க மாட்டோம் சொன்னீங்களே சாரே மகளிர் உரிமை தொகை எங்க போச்சு சாரே ஒளிபாடு சொன்னீங்களே சாரே பழனி கோயிலுக்கு மொட்டை போட்டீங்களே சாரே இந்த ஆட்சி வந்தோடனே ரீலு மட்டும் எடுக்கிறீங்க சாரே குதிரை பேரம் நடக்குது ஆட்சியில சாரே உள்ள நடக்குது பிஜேபி எதிர்ப்புதானே எங்க போச்சு சாரே சொன்னீங்களே சாரே அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆமா. ஆனா இதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தாளம் போட்டுதான் உட்காந்து சொன்னாங்க. 64 ஆட்சி அப்படியே 30 செகண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படியே. ஏன் இவ்வளவு உயரமா இருக்கீங்க அந்த பக்கம் கங்கா தெரிய மாட்டேங்குது, வெளிச்சமே எவ்வளவு தெரியுது. அதாவது 64 ஆட்சிய 60 செகண்ட்ல தம்பி தனியா சிரிக்கிறாங்க. சரி தம்பி, எங்க பேப்பர் இல்லாம வந்திருக்கீங்க எல்லாரும்? எங்க டிஜிட்டல் மயத்துக்கு மாறிட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்திய வரலாறுலயே தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் எஸ்சி ஹாஸ்டல்ல நேர்ல போய் ஆய்வு செஞ்சது விஜய் மட்டும்தான். ஆமாமா, ஸ்டாலின் போனாச்சுல, அது முதல் முறை. போனாச்சில முதல், அதாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே நடந்திருக்கானா? ஆனா இதான் முதல் முறை, இதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு பேரை மாத்தினாங்களா? ஏன்னா அந்த துறைக்கு மட்டும் பேரை மாத்தினாங்க. ஆதி திராவிட நலத்துறை அந்த பேரை மாத்தினாங்களா? இப்ப ஹாஸ்டலுக்கு அதே பேர் தான் வச்சிருப்பாங்களா இல்ல சமூக பேர் மாத்தினாங்க? ஆனா சோறு மாத்தலையா? விஜய்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. விஜய்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இல்ல அது இன்னும் சொல்லியிருந்தாரு 5 நாள் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா இல்ல. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க அவர் ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க. அவர் ரியாக்ஷன் சரிங்க. சோறு நல்லா இல்லை, தண்ணி நல்லா இல்லை, ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை, அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, போயிட்டு வர முடியல, பெட் நல்லா இல்லை சார், ஃபேன் ஓடல சார், கரண்ட் இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார், எதுவும் வாழவே முடியல சார். என்ன சரி, இது நீங்க கேக்கு இந்த மூஞ்சி ரியாக்ஷன் நீங்க அப்சர்வ் பண்றீங்களா? அப்படியே இருக்கு. இந்த பாண்டுரங்கன் படத்துல தம்பி, அதுக்கு முன்னாடி எல்லாம் முக்கியமா பேப்பர் எங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இன்னும் வரல. இந்த ஆட்சியே பாத்தீங்கன்னா டிஜிட்டல்னாலதான் வின் பண்ணி வந்துச்சு. அதனால டிஜிட்டல்ல வச்சு ஒழிக்கிறதுன்னு சூப்பர்மா. இந்த பதிலை விட இந்த பதில் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. தமிழ்நாடுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேர் வச்ச நாள் இன்னைக்கு. அதனால நம்ம அதுக்காக அவருக்காக தமிழ்நாடு நாள். அதாமா ரொம்ப கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து அவர் தன்னோட பலத்தை எல்லாம் நிறுவி அந்த பேரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நம்ம ஆளு சீக்கிரமா அதை காலி பண்ணி தமிழகம் மாற்றத்துல தமிழகம்னு மாத்தி விட்டாப்புல. ஏதாவது ஒரு அவரோட கட்சி பேர்லயோ ஏதோ ஒன்று வச்சா அதே தமிழகம் தான் வைக்கிறாப்புல. தமிழ்நாடுங்கிற பேருக்கான அந்த கேட்டா அண்ணா கொள்கை தலைவர் பாப்புல, பெரியார் கொள்கை தலைவர் பாப்புல. இத பிஜேபி அரசு ஒன்றிய அரசே இந்திய அரசு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அண்ணாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் தமிழகம் அப்படின்னு உச்சரிக்கிறது அண்ணாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் என்று கரெக்டா இருக்கேன்னு பார்த்தேன். துரோகம் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், எங்க கருப்பசாமி இவங்க கருப்பசாமி, அதெல்லாம் பழைய பாட்டு. கருப்பனே அதுக்கு முன்னாடி இந்த பிஜிஎம் ஐயா கருப்பரே வாருங்கய்யா அப்படின்ட்டு புஷியானந்த் அவர்களை கருப்பசாமியாவே உருமாறி ஒரு
போஸ்டர் எங்க வேட்டை நான் ஏதோ சும்மா எடிட் பண்ணி போட்டுட்டாங்க போல இவரை கலாய்க்கிறதுக்குன்னு நினைச்சேன். ஆனா இவரே அது ஒரிஜினலா உருவ கேலி பண்றீங்களா? உருவை கேள்வி இல்லைங்க. இல்ல ஒரு நிமிஷம் உருவை கேள்வியா இல்லைன்னு நான் காட்டுறேன். என்னது, யாரு பண்ணது, எதுக்கு பண்ணது பார்த்துட்டு பேசுனேன். இல்லைண்ணே, இப்ப கருப்பசாமியை வர வைக்கணும் அப்படின்னா அந்த படத்துல வந்து நல்ல மிளகாவை, சிகப்பு மிளகாவை அரைச்சு மூஞ்சில அப்படி இப்படி எடுத்தா கருப்பசாமி கோபம் வருவாரு. இப்ப நம்ம குஷியானதுக்கு அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏங்க இவர் வந்து அவர் ஃப்ரெண்டோட வழியை வந்து இது பண்றாங்க. பாண்டிச்சேரியில வந்து ரங்கசாமி அவர்களை என்னென்னமோ மாதிரிலாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வராங்க. நல்லா பாராட்டு இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப பண்ணிருக்க போது. மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் ஆனந்த் மீது வழக்கு தொடர்ந்து ஞான சௌந்தரி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து நீக்கம். அதாவது கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அவங்க புசியானந்த் மேலேயே கேஸ் போடுறான். நீ விஜய் மேல கூட கேஸ் போடலாம், நீங்க வந்து இருந்துடலாம் அந்த கட்சியில. செய்தி வந்து அவர் ஒழுக்கமா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அக்கா விஜயும் குஷியானந்த் சேர்த்து அந்த வழக்குல போட்டாங்க. நேத்து வந்து நீதிபதி வந்து அந்த வழக்குல இருந்து விஜயோட பேரையும் புசியானந்த் பேரையும் நீக்கிறாரு. இன்னைக்கு காலைல அக்காவை கட்சியில இருந்து நீக்கிறாரு. இதெல்லாம் இந்த பஞ்சு அக்கா போயிட்டு சொல்லியிருக்காங்க, தலைவரே ஊழல் நடக்குது, தலைவரே வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் நடக்குது அப்படின்னு. புசியானந்த் இனாமா சொல்ற ஊழல் நடக்குதா, எவன்டாவன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் காசு வாங்க போறான்னு அவங்ககிட்ட அவனை போய் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா கம்ப்ளைண்ட் தரே நீ நடக்கிறது. ஜனநாயகம் இதுதான். ஜனநாயகம் இது இல்ல, 23ஆம் தேதி வருது. அது ஜனநாயகம் எடிட்ல தூக்கிடுங்க. ஜனநாயகம் தம்பி, இது ஜனநாயகம். இந்ததுக்கு வேற வேற, மருதநாயகன் வேற. இதெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம். சீக்கிரம் வந்து சொல்லியிருக்காரு, ஜனநாயகனை கொண்டாட உத்தரவு. முதல்வர் நடித்த கடைசி திரைப்படம் என்பதால் தங்களது பகுதிகளில் உள்ள தப்பு இது நல்ல காமெடி. அதுல சிரிச்சவங்க லைக் போடுங்க. திரையில நடிக்கிறது வேற, தரையில நடிக்கிறது வேற. இப்ப பண்ணிட்டு திரைப்படம், இது திரைப்படம். வரைபடம் எப்போ? வரைபடம் கட்சியில இருக்கு தம்பி, கட்டாமல்ல. சரி, தங்களது பகுதிகளில் உள்ள திரையரங்குகளை கட்சியின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக அலங்கரித்து ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் திரைப்படத்தை காணும் வகையில் இப்படத்தின் வெளியீட்டை ஒரு பிரம்மாண்ட திருவிழா போல கொண்டாடுமாறு மக்களுக்கும் பொதுமக்களும் இடையூறு செய்யுமாறு மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்ல வந்தேன், இவங்க சும்மாவே ஆடுவானுங்க, சலங்கையை வேற கட்டி விட்டாங்க, என்ன ஆட்டம் ஆட போறாங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது பொங்கலுக்கே ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வேண்டியதுல அப்பவே நிறைய பேர்கிட்ட பிளாக்ல எல்லாம் டிக்கெட் வாங்கி காசெல்லாம் புடிங்கிருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாரும் டிக்கெட் மறுபடியும் எடுக்க வேண்டாம், ஃப்ரீயாவே வாங்கணும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா என்னோட டிக்கெட் காசு திருப்பி வந்துடும், நானும் போய் படம் பார்ப்பேன். பொய், பச்சை பொய். அன்னைக்கெல்லாம் காசே இல்ல, நான் காசு கொடுத்தா பொங்கலுக்கே ஊருக்கு போனா உடனே டிக்கெட் எடுத்தேன்னு கதை. இதுல மலேசியாவில சிங்கப்பூர்ல எல்லாம் 3000 5000 கொடுத்து இன்ஸ்டாவில ஏமாந்து டிசைனா ஏமாந்தாங்க. இதெல்லாம் ஊழல்ல வராது. தவறு நடந்திருக்கு. இல்ல இப்ப எல்லாரும் விமர்சையா கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை பேனர் கட்டுன்னு எத்தனை உசுறு போகுதுன்னு தெரியல. நான் பேனர் வைக்க போறேன்னு எவன் கரண்ட்டுக்கு மேல மாட்டி அடிபட போறான்னு தெரியல. ஒரு சீன் பார்த்தேன், ஒரு துரு பிடிச்ச ராடு. அந்த கம்பெனிக்குள்ள பல வருஷமா ஆளுங்களே போயிருக்க மாட்டாங்க, ஏதோ மர்டர் பண்றதுக்காக தான் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்குள்ள வராப்புல ஹீரோ மர்டர் பண்ண போறாங்க போல. அந்த இதுல கிளைமேக்ஸ் சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு துருபிடிச்ச ராடை எடுத்து அது எத்தனை இந்திக்காரன் பார்க்க கூடானோ மிதிச்சானோ என்ன கருமன்னு தெரியாது. கம்பெனினால அவங்க தான் பாதிப்பு இருப்பாங்க. எடுத்து நக்கிட்டு வராரு. ஏங்க அதெல்லாம் வந்து ஒரு மாஸ் எலகன்ங்க, படத்தோட பார்க்கும்போது அது ஒத்து போவோம். ஏங்க இன்னொன்னு சொல்ற முக்கியமான விஷயம், ஆட்டோவில் விஜய் பாடல் போடாததால் டிரைவரை தாக்கிய தாவேகா பிரமுகர் கைது. எங்க தம்பி? ஆட்டோல. எங்க படிச்சிருக்க மாட்டியா? பூந்தமல்லி இல்லடா. பூந்தமல்லி யாருங்க? முன்னாடி தூக்கால போய் பாட்ட போடுற. என்ன பாட்டுன்னு? அவர் ஆட்டோக்காரன் பாட்டை போட்டிருப்பாரு, நீ எப்படி அவர் பாட்டை போடலாம் அப்படின்ட்டு. அடுத்து இந்த அரசியல்வாதிகள் யாரு நல்லா பாட்டு பாடுவா? அரசியல்வாதிகள்ல வந்து அண்ணனை தாண்டி யாராவது ஜெயக்குமார் பாட மாட்டாரா? எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவர் எம்ஜிஆர் பாட்டு எவ்வளவு பாடி இருக்காரு. நான் பார்த்ததிலே
ரோட்டுல தான் ஹொய்யா மெயின் ரோட்டுல தான் ஹொய்யா அப்படிலாம் பாட்டு போடுவாருங்க. ஏங்க அப்படி ஒரு பாட்டு இருக்குங்க, நல்லா இருக்குங்க அந்த பாட்டு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன். எத்தனையோ பாட்டு எங்கன்னு ஜெயக்குமார் பாடுவார். இல்ல சீமானோட ஃபெமிலியர் பாட்டுன்னு இது. வட்ட வட்ட பாறையிலே மனதிலே இன்றையிலே வந்தவளே வந்தவளே அன்பிலக்காலோ. உங்க ரசிகர்கள் வந்துட்டு நீங்க பாடினாதான் கமெண்ட்ல நல்லா தெரிக்க விட்டுறாங்க கமெண்ட். நம்ம பசங்க நல்லா பாடுறாங்க. நான் வந்து ரோசா பூ இது தேவால வராது, காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க. எஸ் ராஜ்குமார் பரவாயில்ல, அவன கிடையாது. எம்பேரே உம்பேரே சொல்லும் ரோசா பூ மனசெல்லாம் பந்தலி. என்ன புரியல சரி இப்ப என்ன அந்தாட்சரி பண்ணிட்டு இருக்குது? எதுக்கு சொன்னப்ப என்ன சொல்ல வந்து பாடி இருக்காப்ல. காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்ல எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அண்ணன் உங்களோட ஃபேமஸான பாட்டை பாடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா பாடிட்டாங்க. மனவேதனை போயிருக்கு. ஏண்டா பைத்தியக்கார பையனோ, இவ்வளவு நேரம் நான் பேசுறது உங்களுக்கு புரியல, பாட்டு பாடுமா கை தட்டிங்களா, இதனால தாண்டா அப்படின்னு வெறுப்புல பேசுங்க. சீமான வாய்ஸ்க்கே கொஞ்ச நாள் அடிக்ட் ஆயிட்டாங்க. சீரியஸா அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதேதான் நானும் சொல்றேன். சமணி பாட போயிருந்தேன். பாடையில பாட பாடுறதுக்கு நான் பாட போயிருந்தேன். அவன் நிறைய பணம் வச்சிருக்கது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? வெள்ள வெள்ள பிகரா வச்சிருக்கான் தம்பி. இல்ல அதாவது மறுபடியும் சொல்லுவாப்ல, தம்பி அவ போட்டுக்க நகை கூட பிரச்சனைடா, அவ கூட வெள்ளக்கார பேரெல்லாம் இருக்காது, அதை பார்த்தா அந்த மாதிரி. அதெல்லாம் தனியா பேச அதெல்லாம் போட்டு சிரிச்சுட்டு இருக்க. நீ என்ன நீ பெரிய மனுஷனா நீ? தனியா போட்டாலும் அண்ணன் இன்னொரு பாட்டு பாடு கேட்டிருக்கியா? கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்று. டக்குனு அக்கா கைது. யாருக்கு கவிதை? ஒரு கவிதை எனக்கு இல்ல. என் முன்னாடி பேரே கவிதைடா, அதனால பிரச்சனை இல்லை. விஷயம் என்னன்னா, தலைவன் வந்து நேற்று பேசியிருக்கிறாப்புல, ஃபீல் பண்ணி அநியாயத்துக்கு ஒரு சினிமா ஆகான கொண்டாந்து விட்டுட்டீங்களடா. நீ எப்போ மேடையில ஏறினா பாட்டு பாடு கதை சொல்லுங்கிற அளவுக்கு எல்லாரையும் ஏத்தி இந்த மாதிரி ஆக்கி விட்டீங்களே. அண்ணன் யாருன்னு இப்ப ஃபீல் பண்றாப்புல. நீ யாரு ராஜா? நீ மேடையில என்ன பண்ண? வட்ட வட்ட பாரியிலையும் எள்ளு வய பூக்களையும் பாரி கொடுத்தது நீ தானே. ஈழத்தை பத்தி பூரா கதை சொல்லி குக்கிங் மாஸ்டர் ஆக்குனது யாரு? நீ தானே. குக்கிங் மாஸ்டர்? ஆமாப்பா, அவர் புரோட்டா மாஸ்டர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க மழை பேரு. நல்லா சமைக்கக்கூடியவர். விருந்துனா என்ன பெரிய டேபிள் தம்பி. தம்பி அங்க போர் நடந்துகிட்டு இருக்கோம், இங்க விருந்து சமைச்சிட்டு இருப்பாரு. ராஜகிரன்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் அங்க நடந்தது. கதையும் பாட்டுகளும் ட்வீட்டுகளும் சொல்லி கொடுத்தது நீ தானே. அதனால ஃபீல் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனா திரும்பவும் வருதான் ஆந்திரால. போ சொல்லுமா, டைம் இல்ல, போ சொல்லு. போயிட்டு அடுத்த வருஷம் ஆளையும் பாரு, எவ்வளவு பயங்கரமான நியூஸ். சும்மா கொரோனா கொரோனா அப்படியே சொல்லுவாங்க. கொரோனா வருதுங்க, அதிர்ச்சியான ஆடுகிறது அப்படி சொல்லணுமா? ஆந்திராவில் மீண்டும் கொரோனா. அந்த நியூஸ் நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே படிச்சுட்டோம். இல்ல அது வேற தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை கொடுத்துருச்சு. அப்படிலாம் ஒண்ணும் செய்தி இல்ல, அது வந்து புரளி, யாரும் நம்பாதீங்க. தமிழ்நாட்டுல ஆந்திராவில வந்து அந்த நியூஸ் தான் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து மறுத்து நியூஸ் கொடுத்துட்டாங்க. இது இந்த இவங்களுக்கு வேற வேலை கிடையாது, பீதியை கிளப்பி விட்டு ஏதாவது பண்ணுவாங்க. சரி அதை விடுங்க, அரசு சொன்னா மட்டும் நம்புங்க, பீதியை கிளப்பி விடாங்க, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. தெரிஞ்சுக்க. அதுவும் ஜேர்னலிஸ்ட்லாம் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறாங்களாம், ஜேர்னலிஸ்டா பிடிச்சி உள்ள போடுறாங்க. இப்போ அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அரசு ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர், அங்க வந்து ஸ்கேன் எடுக்கிற அந்த மிஷினுக்கு மேல ஒரு டிவியை வச்சு அதுல கில்லி படத்தை போட்டு விட்டுருக்காங்க. போட்டுட்டு ஸ்கேன் எடுக்கும்போது கில்லி படத்தை பார்த்துக்கிட்டே ஸ்கேன் எடுக்கலான்ட்டு. இப்ப எனக்கு என்னன்னா அது ஒரு புது திட்டமா, ஸ்கேன்ல ஆபரேஷன் ஸ்கேன் தான் போட்டு. தம்பி தவறான தகவலை பண்ணாதீங்க. அது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சிகிச்சை நேரத்தில் நோயாளிகளுக்கு பொழுதுபோக்காக ஸ்கேன் இல்ல ஆபரேஷன். அதிபிராணவாயுன்னா அந்த இது எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்கல்ல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு அதிபிராணவாயுன்னு சொல்றாங்க. இது அயன் பாக்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. ஆமா, ராஜா ராணில கொடுத்தாருல ரகுவரன், அதுல அதை வச்சு இப்ப படம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏதோ இதுரா ஆக்சிஜன் மாஸ்க், வென்டிலேட்டரா, வென்டிலேட்டர் மாதிரியான ஒரு ஐசியூ மேட், அதுல இது டிவி வச்சுக்கலாம், வச்சு இன்னும் படம் பார்த்துக்கிற வசதி வந்து டிஜிட்டல் அரசு ஏற்படுத்தி கொடுக்குது.
அதை வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துல முதல் முறையா கில்லி படம் போட்டிருக்காங்க. நம்ம வேணும்னா இவங்க போடலாம். காதல் அழிவதில்லை, உயிருள்ள விசா, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேஷண்ட் பார்ப்பாரு, திடீர்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன், அதாவது கடைசி கிளைமாக்ஸ்ல பிரகாஷ்ராஜ் இப்படி ஹீரோ இப்படி குத்தி விட்டுருவாப்புல. அந்த சீன் வந்தா பரவாயில்லங்க. இவர் வந்து ஆபரேஷன் பண்ண கையில கத்தி எடுக்கிறாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி பாட்டு திருநெல்வேலி எல்வாடா திருச்சிவால கோட்டான்னு பாட்டு ஒண்ணுச்சுடா. உள்ள ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகி. அது ஆப்ரேஷன் கிடையாது, திரும்ப திரும்ப ஏதோ பேசி தொலைங்கடா. அப்படிலாம் என்ன பண்ண முடியாதுடா. அது வென்டிலேட்டர்ரா. இந்த மூச்சு உசுறு போய் வந்துகிட்டு இருக்கும்ல. ஆனா அப்ப கில்லி படம் பார்த்தா மொத்தமா போயிருமே, சுறாலாம் போட்டா. கில்லி போட்டா போவாது. நல்ல படங்க. ஆதி இதெல்லாம் போட்டா பாதி போயிடும். அது மாதிரி அதுக்காக வந்த திட்டம். அதனால வந்து தம்பி நீ போனீங்கன்னா சாய்ஸஸ் யூஸ் தம்பி. உனக்கு பிடிச்ச படத்தை போட்டு நீ போட்டுக்கலாம். பாசமலரோ வந்து மன்னாதி மன்னனோ காதல் மன்னன் தம்பி